இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். வரப்புற பாராளுமன்ற எலெக்ஷனை பொறுத்தளவில் அஇஅதிமுகவை வசமாக பிடிச்சி மாட்டி பிடிச்சி திரும்பி வந்து அவங்க மேலே சவாரி பண்ணுற அந்த பாஜக வந்து அஇஅதிமுகவுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தாங்களோ அவங்க காலெல்லாம் போய் ஏபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸையும் விளை வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கூட்டணிங்கிற பேரில் ஒட்ட வச்சுருக்காங்க. அப்படி ஒட்ட வச்சவங்க தான் பெரிய தொகை கொடுத்து ஏபிஎஸ்ஸையும் யூபிஎஸ்ஸையும் போய் காலில் வந்து அவங்க வீட்டிலே போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு பாமக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா பாமக வந்து வட மாவட்டங்களில் நிறையா ஓட்டு வாங்கி வச்சுருக்கதாகவும் அதை அள்ளி கொண்டாந்து போட்டு அதன் மூலியமாக வந்து அஇஅதிமுகவும் பிஜேபியும் ஜெயிச்சுட்டு அங்கே இழுபறியாக இருக்கிறத ரொப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ அந்த பாமகவுக்கு வடமாட்டாங்கல்ல அவங்க இனத்தில் சேர்ந்தவங்களே மிகப்பெரிய வெடி வைக்கிறதுக்கு ஆப்படிக்கிறதுக்கு தயாரிட்டாங்க. அதுலேயும் வந்து இவங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்ட பாமகவில் ஒரு காலத்தில் கொடியேட்டி பிறந்த பாமக குருவோட குடும்பம் இன்றைக்கி கொந்தளிச்சு போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, பாமக வந்து ஒரு காலத்தில் வந்து வளர்ந்தது எல்லாமே காடுவெட்டி குருவோட அதிரடி பேச்சுகள் வந்து அதிரடி நடவடிக்கைகள் இதனால தான். அதாவது ராமதாஸ் என்ன பேசணுன்னாலும் யாரையாவது திட்டணும்னா உடனே காடுவெட்டி குருவை தான் யூஸ் பண்ணி திட்ட வச்சுருவார். அவரும் திட்டத்தோடு மட்டும் இல்லாமல் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிடுவார். இப்படி பேர் எடுத்தது தான் வட மாவட்டங்களில் பாமக. அந்த வகையில் ஒரு கட்டத்தில் வந்து பாமகன்னா காடுவெட்டி குருன்னு நிலைமைக்கு ஆகிப்போச்சு. ராமதாஸோட கொள்கை இருக்கு இல்லையா, இந்த கொள்கையெல்லாம் சில நேரத்தில் வந்து அவராக வந்து காற்றுல பறக்க விட்டு தனக்கும் குடும்பத்துக்கும் நிறையா வந்து யாராவது செய்கிறா இருந்தால் டப்புனு போய் காலில் வந்து மஞ்சள் போய் தூக்கிட்டு போய் ஏதாவது வந்து கூட்டணிங்கிற பேரில் அமைக்க போட்டு வந்துடுவார். ஆனால் அந்த பாமக குருவோட பேர் மட்டும் அப்படியே இருந்துச்சு. இது வந்து எதிர்காலத்தில் பாமக அதாவது ராமதாஸ் அன்புமணிக்கு பிரச்சனையாக வரும். அன்புமணி விளையாட மாட்டார். அன்புமணி பேருக்கு முன்னாடி குருவோட பேர் தான் வரும். குருவோட பேரும் குருவோட பையன் பேரும் வளர்ந்துடும். அப்படிங்கிறதுனால குருவை வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாமக ராமதாஸும் அன்புமணியும். ஒரு இடத்துல வந்து அவர் நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். அந்த நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் கூட அவர் வந்து வெளியில் கொண்டு போய் பார்க்கணும்னு சொல்லி குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது குருவோட குடும்பத்தில் இவங்க என்ன அதெல்லாம் வெளிலெல்லாம் கொண்டு போகல, இங்கே டாக்டர் நல்லா இருக்காங்க, நான் இங்கே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ்ன்னு சொன்னதுனால நம்பி விட்டாங்க. ஆனால் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கப்போ அவர் வந்து சரியாக கவனிக்கலையாம். ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து அந்த மருத்துவத்தை வந்து சிகிச்சை அளிக்கிறத குருவுக்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர் குருவுக்கும் நிறைய தெரிஞ்சு அழுதுருக்காரு ஹாஸ்பிட்டல்லே. ஒரு தடவை ராமதாஸ் போய் குருவை பார்த்துருக்காரு ஹாஸ்பிட்டலில். அப்போ குரு வந்து முகத்தை திருப்பிட்டாரான். என்னோட உடம்பு மட்டும் தான் கடைசியாக இருக்குது, அதை வேணா எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பாவம். இப்போ வந்து அதை சொல்லிவிட்டு அதாவது காடுவெட்டி குருவோட பையனும் அம்மா பாட்டியெல்லாம் சொல்லிவிட்டு அழுகுறாங்க. அதோட என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் இறந்தது வந்து மருத்துவ கொலை தான், அவன் தானாக வந்து சாகலை. 2 வருஷம் முன்னாடி பாமக ராமதாஸ் வீட்டில் சோறு போட்டாங்க. அவரை மட்டும் தனியாக கூட்டி போய் சோறு போட்டிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு வீட்டில் வந்து குரு படுக்கிறப்ப எல்லாத்தையும் நெஞ்சு வலிக்குது, அவங்க எனக்கு தனியாக சாப்பாடு போட்டாங்க, அதுலேயும் நெஞ்சு வலின்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து அவரோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியில்லாமல் போயிடுச்சான். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு வந்து மெல்ல கொள்கிற விஷம் வச்சுருக்காங்க. அதனால தான் அவர் வந்து இப்படி இறந்து போயிட்டார். அவரை வந்து வெளிநாட்டு கூட்டிகிட்டு போய் சிகிச்சை சொன்னால் அதை தடுத்துட்டாங்க. இப்போ தான் எல்லாம் தெரிய வருது. அதை பாமக இந்த இதில் வந்து குரு வந்து வளரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அவரை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குருவோட அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் பையனை வந்து கொண்டுட்டீங்க, என் பேரனையாவது வந்து விட்டுருங்கப்பா உயிரோட அப்படின்னு சொன்னா குரு இறந்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனை பண்ணியிருக்காங்க ராமதாஸும் அன்புமணியும். குடும்பத்தை வளர விடாமல் பண்ணியிருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொள்கை கூட்டையெல்லாம் கொண்டு போய் அடை வச்சுட்டு ஒரு 80 வகையான சாப்பாடை போட்டாங்கல்ல அதாவது அஇஅதிமுகவுக்கும் பிஜேபிக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து யாரையே கூட்டிகிட்டு வந்து 80 வகையான சாப்பாடெலாம் போடுற, இதே வந்து உனக்காக உழைச்ச உனக்காக வெயிலில் சுற்றின ஊராக சுற்றி கூட்டிகிட்டு அலைஞ்சோம் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 10 கோரிக்கையை வச்சேன்னு சொல்கிற பாஜகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் அதில் வன்னிய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கோரிக்கையாக இருக்கா? அது வந்து அவங்க ராமதாஸ் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அப்பப்போ அறிஞ்சிக்குவார். கொள்கை கூட்டணின்னு சொல்லி மக்களை தெருவில் அலைய விட்டுட்டு நாக்கை சொல்லிட்டு எப்போல்லாம் வந்து வருமானம் வருதோ அப்போ சொல்லிட்டு உள்ளே வச்சுக்கிறாரு அப்படின்னு வந்து பாமக குருவோட குடும்பம் சொல்லுது. இன்றைக்கி வந்து நாங்கள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கோம். ராமதாஸ் குடும்பத்தால் எங்களுக்கு ரொம்ப ஆபத்து. அதனால் இனிமேல் வந்து அவங்கள அந்த வடமாட்டங்களில் வளர விட மாட்டோம். ஏன்னா 90% மக்கள் வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்க. இனிமேல் வந்து நாங்கள் வந்து ஏமாற மாதிரி இல்லை,
எந்த இடத்துல வட மாவட்டங்களில் வந்து ராமதாஸோ அன்புமணியோ அவங்க மருமகளோ யார் இருந்தாலும் நாங்கள் வந்து ஏற்று நிற்போம். அவங்க வந்து இனிமேல் வெற்றி பெற முடியாது, எங்களை வச்சு அவங்க வந்து இப்போ பகடக்காயை யூஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க குறிக்கிறாங்க. அதோட வன்னிய சமுதாயத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். இந்த தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் போவோம், உங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி அப்படின்னு இவங்க முகத்திரையை கிளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குருவோட பையன்னு சொல்கிறப்ப அம்மாவும். ஆக அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக காடு வெட்டி குரு குடும்பம் இப்படி கதறி வெகுண்டு எழுகிறத பார்த்தா பாஜகவும் அஇஅதிமுகவும் அள்ளி மலை மாதிரி அள்ளி கொடுத்த அந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல பாமக நம்பி ரைட்டுன்னு சொல்லி விட்டு அள்ளிட்டு போனாலும் போயிடுவாங்க. அந்த நிலைமை தான் ஆக போகுது. இப்போ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.